Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் இந்திக்கு எதிர்ப்பு என்பது வலுவாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நவநிர்மாண் கட்சியை சேர்ந்த தலைவர் ராஜ் தாக்கரே இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரேவும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பேசுவதற்காக மும்பையிலிருந்து பத்திரிகையாளர் ஜவஹர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியாக இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக வலுவான குரல் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் இப்படி ஒரு குரல் எழுந்திருக்கிறது. அங்கு பாஜக ஆட்சியில் இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? அங்கு சூழல் எப்படி இருக்கு சார்? ஆமா பாலா, வணக்கம். நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதாவது 3 மொழி, அதாவது 3 லாங்குவேஜ் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, NEP-க்கு எதிர்ப்பு. அதாவது மகாராஷ்டிரால 3 மொழிக்குன்னா கட்டாயப்படுத்துறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 5 நாளைக்கு முன்ன மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி கம்பல்சரி, அதாவது ஹிந்தி மொழி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கம்பல்சரியா இருக்கும் எல்லா கவர்மெண்ட் பள்ளியில. அதுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது அரசியல் கட்சி மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு, அதாவது ஒரிஜினல் சிவசேனா, அவங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவோட எஜுகேஷனல் பேனல் அதுவும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது ரொம்ப ஒரு அவசரமான முடிவு. அதே மாதிரி அவ்வளோக்குள்ள தயார் பண்றதுக்கு எங்களோட பேக்கப் கிடையாது, அதுக்கான சூழ்நிலையும் அதுக்கான வசதி இதுவரை கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். என்னன்னா, அதாவது மத்திய அரசுல பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்துல இருந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மாநிலத்துல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆனா இது தமிழ்நாடு, அதாவது மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா தலைமையில உள்ள கட்சி அதுக்கான அரசாங்கம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருசா ஒரு எதிர்ப்பு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏற்கனவே 3 மொழி, அதாவது ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி கட்டாயமா படிக்கணும், அதுக்கு எதிர்ப்பு ஆரம்பத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ 2வது மாநிலம் மகாராஷ்டிரா வெளிப்படையா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுல முக்கிய விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, பாரதிய ஜனதா தலைமையில உள்ள ஆட்சி தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஸோ அது இப்போ வரக்கூடிய நாளில அதுக்கு அரசாங்கம் எப்படி ஒரு முடிவு கொடுக்காங்க, எதுக்கு எப்படி ஒரு திருப்பம் கொடுக்காங்க, அது இப்போதைக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு உள்ள தெரியும். அதுக்கு எப்படி ஒரு முயற்சி பண்ணிட்டு அந்த ஒரு பாலிசி எப்படி கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ண போறாங்க. பாலா, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜவஹர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.